வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சன் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்நாக்ஸ்னா முட்டை போண்டா. இந்த முட்டை போண்டாவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு கடையில், அதாவது சின்ன வண்டி கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு இந்த முட்டை போண்டாலாம் சாப்பிட்ருப்பீங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ். ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் அந்த கரெக்டான பேசன் ஃப்ளார், அந்த அரிசி மாவு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் சாப்பிட்டோம்னா அந்த கலர் பவுடர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு வீட்டிலே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த முட்டை போண்டா போடும்போது அந்த சோடா மாவு போடுவாங்க. இந்த சோடா மாவுலாம் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. அந்த மேலே பார்க்குறதுக்கு ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கும், ஆனால் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக கடலை மாவும் அரிசி மாவும் நீங்கள் போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? முட்டை போண்டாக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் சிறிதளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, நெல்லெண்ணெய் தேவையான அளவு. ஒரு சின்ன கப் எடுத்துக்கங்க. அந்த கப்பில் வந்து நான் சொன்ன அளவு கடலை மாவு வந்து 1 கப் அளவு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1/2 கப் ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு எதுக்காக ஆட் பண்ணுறீங்கன்னா, அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பவுடர் சிறிதளவு போட்டிருக்கோம். இதனால் உங்களுக்கு கார அளவோ அப்படிலாம் எதுவும் தெரியாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அந்த மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் ஒரு பொருள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது எதுக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண உடனே கொஞ்சம் இதுமாதிரி கெட்டியாக கரைக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் பஜ்ஜி மாவு எப்போவுமே வீட்டில் கரைக்கும் போது வந்து நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அதனால் அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து பஜ்ஜி ஃப்ரை பண்ணும் போது இல்லை போண்டா ஃப்ரை பண்ண உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான அந்த ஃபினிஷிங் கொடுக்காது. ஆல்வேஸ் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து இந்த சோடா மாவுலாம் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தயவுசெய்து சோடா மாவுலாம் போட வேண்டாம். அந்த சோடா மாவு எதுக்காக ஆட் பண்ணணும்னா, கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் மேலே நல்லா இந்த ஃப்ளஃபியாக வர்றதுக்காக ஆட் பண்ணுவாங்க. அதில் நான் கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பேட்டர் ரெடி பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பேட்டரோட எப்படி கரைச்சிருக்கேன் அந்த பதத்தை காமிக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள், கரெக்டாக அந்த மாவு எடுத்து அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக இறங்கணும். ஸோ அந்தளவுக்கு பதமாக நீங்கள் வீட்டில் கரைக்கணும். இந்த பஜ்ஜி மாவு இதில் கரைக்கும்போது அந்த தண்ணியோட அளவு வந்து எக்ஸாக்டாக நிறைய பேருக்கு தெரியாது. மிக்ஸ் பண்ண அந்த திக்கான பதம் உங்களுக்கு தெரியணும். அதே டைமில் ஸ்மூத்தாக உங்களுக்கு இப்படி வாட்டர் மாதிரி கீழே இறங்கணும். ரொம்ப தின்னாக இருந்தால் உங்களுக்கு ஆயில் பிடிக்கும். அதிகமாக உங்களுக்கு திக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு மாவு வந்து ஃபினிஷிங் கொடுக்காது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பதமாக அப்படி எடுங்க சொல்கிறோம். இதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை. இந்த முட்டையை வந்து 7 to 8 மினிட்ஸில் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முட்டை கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த முட்டையை 1/2 நான் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த முட்டை மேலே கொஞ்சம் லைட்டாக மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த மிளகு பவுடர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ஸ்பைஸோட அளவும் அதிகமாக இருக்காது. ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக அந்த முட்டை மேலே ஜஸ்ட் லைட்டாக மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு. ஸோ உப்பு வந்து பேட்டரில் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஜஸ்ட் லைட்டாக பிஞ்ச் ஒரு உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அந்த எக் போண்டா பண்ணும்போது அந்த கடலை மாவில் உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு ஸ்பைஸ் லெவலாக எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டையை நீங்கள் கையில் இப்படி எடுத்து நீங்கள் வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளைக்கரு சைடில் இப்படி பிடிச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் கோட் ஆகிடும். ஸோ எப்போயுமே வந்து ஃபுல்லாக கோட் ஆகிடணும். நீங்கள் அந்த முட்டையை 1/2 கட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 ஆகும்ல, அந்த 2 ஆகிற டைமில் வெள்ளைக்கரு இருக்கும். அந்த வெள்ளைக்கரு இருக்க இடத்துல பிடிச்சி நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆயிலில் 1/1 போட்டிங்கன்னா ஒரு அருமையான முட்டை போண்டா ரெடி. முட்டை போண்டாலே வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதனால உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மிளகாய் அந்த மிளகு பவுடர் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலில் போட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு உங்களோட டெம்பரேச்சர் டவுன் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்னும் ஸ்டில் சேம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் பிடிக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் பிடிக்காமல் முட்டை போண்டா செய்யணும். அதே டைமில் அந்த மாவோட ரேஷியோ, அதே டைமில் பேட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், இந்த 3 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கடைபிடிச்சின்னா உங்களுக்கு சூப்பரான இந்த முட்டை போண்டா கிடைக்கும்.
வாவ், கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான முட்டை போண்டா ரெடி. என்னங்க இந்த முட்டை போண்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஈடு வந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you. Bye. Take care.